இவர் தன்னுடைய படைகளோடு போகும்போது மிகப்பெரிய அளவில் அந்த போரின் இறுதி கட்டமாக சாளுக்கியர்களின் தலைநகரமான வாதாபி எரிக்கப்படுகிறது, தீயூட்டப்படுகிறது. மொத்தமாக ஊரையே கொளுத்தி நாசம் பண்ணி அந்த ஊரை இனிமேல் குடியிருக்க முடியாத அளவுக்கு. அதுக்கப்புறம் அந்த வாதாபி கடைசி வரை மறுபடியும் புனர் நிர்மாணமே செய்யலைன்னு வச்சிங்களேன். அந்த அளவுக்கு அந்த நகரம் தீக்கிரையாகப்பட்டது. இதோடு சேர்த்து இன்னொரு செய்தி என்ன சொல்லுவாங்கன்னா, பரஞ்சோதி அடிகள் அது செய்தி தான், அது உண்மையாக பொய்யாட்டெலாம் தெரியாது. பரஞ்சோதி அடிகள் தான் அங்கேருந்து ஒரு பிள்ளையார் சிலையை தூக்கிட்டு வந்து திருச்செங்காட்டாங்குடி, அந்த பேர் டக்குன்னு வராது எனக்கு வாயில். திருச்செங்காட்டாங்குடியில் அந்த பிள்ளையாரை வச்சு முதல் கோயிலை கட்டினார், பிள்ளையார் கோயிலை. அது வேறு தமிழகத்தில் விநாயகர் வழிபாடே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி சொல்லுவாங்க. அந்த செய்தியின் பின்னணியில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை எவ்வளோன்னுலாம் நமக்கு தெரியாது. அப்படி ஒரு செய்தி இருக்குது, அவ்வளோதான். அதை மட்டும் நம்ம பதிவு பண்ணுறோம். மற்றபடி அதோட நம்பகத்தன்மையெல்லாம் நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே கூட இங்கே விநாயகர் வழிபாடு இருந்திருக்கலாம், இல்லாமலும் இருந்திருக்கலாம், இருக்கவும் செய்யலாம். அதை பற்றி நமக்கு தெரியாது. அதை பற்றின சான்றுகள் இல்லை, அவ்வளோதான். எல்லாம் இந்த மாதிரி சமய குறிப்புகள் தான் இருக்கே தவிர ஆதாரபூர்வமான சான்றுகள் எதுவும் கிடையாது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா நரசிம்ம பல்லவன் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, அவருக்கு பேரே மாமல்லன் அப்படின்னு பேர். எதனால்? அவர் மிகப்பெரிய மற்போர் வீரர்.